Selected point number 21 இதில் எழுதியிருக்காங்க தீவிர புருஷார்த்தி தீவிரமா புருஷார்த்த செய்யக்கூடியவங்க तीव्र पुरुषार्थी एक पुरुषार्थी ऐसा होता है தீவிர புருஷார்த்தி ஒரு புருஷார்த்தி அப்படின்னா புருஷார்த்தம் செய்யக்கூடியவங்க जो कहता तो है अपने को पुरुषार्थी யாரு சொல்லிக்கிறாங்க தன்னை புருஷார்த்தின்னு சொல்லிக்கிறாங்க लेकिन अज्ञान की नींद में खूब सोता रहता है ஆனா அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல நல்லபடியா தூங்கிட்டு இருப்பாங்க सन्यासी कैसे पुरुषार्थी है சன்னியாசிகள் எப்படிப்பட்ட புருஷார்த்தியா இருக்காங்க अज्ञान की नींद में खूब सोने वाले அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல நல்லபடியா தூங்குற புருஷார்த்திகள் அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல நல்லபடியா தூங்கக்கூடியவங்க दूसरे ऐसे भी पुरुषार्थी है இன்னொருத்தர் இப்படிப்பட்ட புருஷார்த்தியும் இருக்காங்க उनसे ऊंची कोटि के அதை விட உயர்ந்த ஒரு கிரேட்ல இருக்கக்கூடியவங்க அப்படின்னா அதை விட உயர்ந்த ஒரு லெவல்ல இருக்கக்கூடியவங்க ये सोते तो नहीं रहते हैं அவங்க தூங்கிட்டோன்னு இருக்க மாட்டாங்க தூங்கி இருக்க மாட்டாங்க उठ के बैठ जाते हैं ஏஞ்சி உட்காந்துடுறாங்க लेकिन बुद्धि इधर उधर भटकती रहती है ஆனா புத்தி அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கும் कंट्रोल नहीं कर पाते கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சுக்க மாட்டாங்க ज्ञान की कमी और पहचान की कमी के कारण ஞானத்தினோட ஷார்டேஜ் இருக்கிற காரணத்தினால ஞானம் குறைவா இருக்குது மற்றும் அப்பாவினோட அறிமுகம் கொஞ்சம் இருக்குது इसे ऐसे पुरुषार्थी है இப்போ மூணாவது புருஷார்த்தி எப்படிப்பட்டவங்கன்னா बैठे रहने वालों को तो जान लिया ना இப்போ யாரு உட்கார்ந்து இருப்பாங்களோ அவங்கள பத்தி என்னமோ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா है? रजाई छोड़ते ही नहीं அந்த ரசாய் இருக்கு இல்லையா அத விடுறதே கிடையாது बैठे रहते என்னன்னா அந்த ஒரு ரசாயன் சொல்லுங்க இல்லைன்னா பிளாங்கெட்னு சொல்லுங்க அதை விடுறதே இல்லை அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க அதுக்குள்ள அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க थोड़ी नींद और बेलापन आता रहे तो कोई हर्जा नहीं அவங்களுக்கு ஒருவேளை தூக்கம் வந்துட்டு இருக்குது இல்லைன்னா அலட்சியம் வந்துட்டு இருக்குது அத பத்தி அவங்க கேர் பண்றது இல்ல तीसरे ऐसे हैं மூணாவது குரூப் எப்படின்னா जो बिस्तर त्याग देते हैं அவங்க என்ன செய்வாங்க பெட்டை விட்டுடுவாங்க बैठने की बजाय उठ के खड़े हो जाते हैं உட்கார்றதுக்கு பதிலாகி ஏஞ்சி நின்னிக்கிறாங்க मुंह हाथ धो लेते हैं கை கால் எல்லாமே வாஷ் பண்ணிக்கிறாங்க முகம் கை கால் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிறாங்க तो सोने वाले बैठने वाले அப்போ பாபா சொல்றாங்க இப்போ தூங்குறவங்க பிறகு உட்கார்றவங்க उठ के खड़े हो जाने वाले மூணாவது பாபா சொல்றாங்க ஏஞ்சி நின்னிக்கிறவங்க और तीसरे ऐसे हैं மூணாவது எப்படின்னா सिर्फ उठ के खड़े ही नहीं हो जाते நெக்ஸ்ட் எப்படின்னா வெறும் ஏஞ்சி நின்னிக்கிறது இல்ல बाबा ने कहा छत पे चले जाओ चलते फिरते रहो बाबा को याद करते रहो பாபா சொல்லிருக்காங்க மொட்டை மாடிக்கு போயிடுங்க போய் அங்க வாக்கிங் பண்ணிட்டே பாபாவை நினைவு பண்ணிட்டு இருங்க नींद आती है ना தூக்கம் வருது இல்லையா तो नींद को उड़ाने का तरीका क्या है இப்போ இந்த தூக்கத்தை பறக்க வைக்கிறதுக்காக என்ன ஒரு மெத்தட் சொன்னாங்க என்ன ஒரு முறை टेरेस पे चले जाओ மொட்டை மாடிக்கு போயிடுங்க और பிறகு घूमते फिरते बाबा को याद करो அப்படியே சுத்திட்டு என்ன செய்யணும்னா அப்படி வாக்கிங் பண்ணிட்டே இருந்து என்ன செய்யணும் பாபாவை நினைவு செய்யுங்க तो चलते पुरुषार्थी அப்போ என்ன ஆயிட்டாங்க அவங்க நடக்கிற புருஷார்த்திகள் उससे भी ऊंचे हैं அதை விட உயர்ந்தவங்க दौड़ते पुरुषार्थी ஓடுற புருஷார்த்திகள் धीरे धीरे नहीं चलते हैं மெதுவா நடக்கிறது இல்ல क्या करते हैं என்ன செய்யறாங்க दौड़ लगाते हैं ஓடுவாங்க और उससे भी ऊंचे அதை விட உயர்ந்தவங்க
उड़ते पुरुषार्थी பறக்கிற புருஷார்த்திகள் उड़ान भरते हैं। எப்படி என்ன பறப்பாங்க, ஃப்ளை பண்ணுவாங்க. आज क्या बताया? இன்னைக்கு என்ன சொன்னாங்க? माया तो आवे, उसका काम है आना। மாயா வரும், அதோட வேலை இருக்குது. வேலை என்னன்னா வர்ற வேலை தான். लेकिन ஆனா आपका काम क्या है? ஆனா உங்களோட வேலை என்ன இருக்குது? माया विघ्न के रूप में हमारे सामने ना आवे। மாயா தடையினோட ரூபத்துல நம்ம முன்னாடி வரக்கூடாது. आवे और हम और ऊंची स्टेज में उड़ जाए। இப்போ மாயா வந்தாலும் நாம என்ன செய்யணும்? இன்னும் உயர்ந்த ஸ்டேஜுக்கு போயிடணும். तो ज्यादा ऊंचाई पर कोई विघ्न बाधाएं आती है क्या? இப்போ ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ்ல போறப்போ ஏதாவது தடைகள் வருமா? पहाड़ से टकराएंगे क्या? அந்த மலை இருக்கு இல்லையா, அது கூட மோதுவீங்களா? नहीं टकराएंगे। மோத மாட்டீங்க. तो उड़ते पुरुषार्थी இப்போ மலை மேல உயர்ந்த ஸ்டேஜுக்கு போறப்போ மலையெல்லாம் ஏதாவது நடுவுல வந்து கிளாஷஸ் பண்ணுமா? இல்ல இல்லையா? அப்போ பாபா சொல்றாங்க அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா பறக்கிற புருஷார்த்திகள். और பிறகு उससे भी ऊंचे அதை விட உயர்ந்தவங்க हाई जंप लगाने वाले। ஹை ஜம்ப் போடுறவங்க. कैसा पुरुषार्थी बनना है? எப்படிப்பட்ட புருஷார்த்தி ஆகணும்? जब दौड़ होती है ना, எப்போ ஓடுவீங்க இல்லையா, இப்போ ரன்னிங் ரேஸ் இருக்கும் இல்லையா, तो जो दौड़ने वाले एक्सपर्ट लोग होते हैं, அந்த ரன்னிங் ரேஸ்ல இப்போ ஓடக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, ரன்னிங் ரேஸ்ல யாரு ஓடுறவங்க அப்படின்னா யாரு ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகி இருப்பாங்க, ரொம்ப பக்குவமா இருப்பாங்க அந்த விஷயத்துல. दौड़ने वालों के साथ दौड़ते रहते हैं। அவங்க என்ன செய்வாங்க? இப்ப மத்தவங்க கூட அவங்களும் ஓடுவாங்க. யாரு மத்தவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்களே அவங்க கூட அவங்களும் என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. प्रैक्टिस तो उनकी बहुत अच्छी होती है। பிராக்டிஸ் என்னமோ அவங்களது ரொம்ப நல்ல பிராக்டிஸ் தான். अपने ऊपर विश्वास भी पक्का होता है। அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை கூடயும் பக்கா ஆகி இருக்கும். इसलिए दूसरों के दिखावे में धीरे धीरे दौड़ते हैं। அதனாலதான் மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக மெதுவா ஓடுவாங்க. और दूसरे आगे बढ़ जाते हैं। பிறகு மத்தவங்க முன்னாடி போயிடுவாங்க. वो क्या समझते हैं? हम जीत जाएंगे। அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? நாம வெற்றி அடைஞ்சிடுவோம். लेकिन जो तीव्र पुरुषार्थी होते हैं, ஆனா யாரு தீவிரமா புருஷார்த்தம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, वो अंत में छलांग लगाते हैं और आगे नंबर ले लेते हैं। அவங்க கடைசியில ஹை ஜம்ப் போட்டு முன்னாடி அவங்களுக்கு அந்த நம்பர்ன்றது அதிகம் எடுத்துக்குவாங்க. जैसे कि ब्रह्मा बाप, எப்படி என்ன? பிரம்மா பாப், बाप दादा பாப் தாதா बच्चों को बोलते हैं, குழந்தைகளுக்கு சொல்றாங்க, बच्चे குழந்தைகளே आगे बढ़ो, आगे बढ़ो, நீங்க முன்னாடி போங்க, முன்னாடி போங்க, तुम आगे आगे चलो, நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, मैं पीछे पीछे आता हूँ। நான் பின்னாடில இருந்து வரேன். बच्चों को आगे बढ़ाते हैं குழந்தைகளை முன்னாடி வைக்கிறாங்களா, முன்னாடி போக சொல்றாங்களா, या पीछे कर देते हैं? இல்லன்னா பின்னாடி வாங்கன்னு சொல்றாங்களா, பின்னாடி தள்ளிடுறாங்களா? आगे बढ़ो। முன்னாடி போங்க. நீங்க जानते हैं कि बच्चे तो बच्चे हैं, ஏன்னா தெரியும் குழந்தைகள் என்னமோ குழந்தைகள் தான், दौड़ेंगे भी तो हमारी तो लंबी लंबी टांगे हैं। இப்போ ஒருவேளை குழந்தைகள் ஓடுனாங்கன்னாலும் அப்பாக்கு தெரியும் அப்பாவோட காலு எப்படி இருக்குதுன்னா நீளமான கால்கள், हम तो आगे निकल ही जाएंगे। நான் எப்படியும் போய் சேரிடுவேன். उनकी तो जिन्नात की प्रैक्टिस है। அப்பாவோட பிராக்டிஸ் எப்படின்னா ஜின்னாத்தினோட பிராக்டிஸ். नाम क्या रखा? என்ன பேரை வச்சாங்க? जिन्न। ஜின்.
ஜின்னா ஜின் என்ற ஒரு பூதம். जैनियों में जो भगवान होते हैं उनको क्या कहते हैं? ஜெயின்ஸ்ல இப்ப பகவான் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்க? हैं? जिन ஜின்னு சொல்வாங்க. जिन भगवान ஜின் பகவான்னு சொல்வாங்க. இங்க பாபா ஜின்னாத்தன் என்ன சொன்னாங்களோ, ஜின்னாத்தினோட பிராக்டிஸ் பாபா தின்னா ஜின்னாத் என்ற ஒரு ராட்சசன். அவங்களுக்கு எப்படி என்ன வேலை கொடுத்துட்டே இருக்கணும். வேலை கொடுக்கலன்னா என்ன செஞ்சிடுவாங்க, அவங்க சாப்பிட்டுடுவாங்க. அப்படியே ரொம்ப தீவிரமா மேலே ஏறுறது கீழே இறங்குறது, ஏறுறது இறங்குறது. அப்போ அது பாபாக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட பிராக்டிஸ் ஜின்னாத் போல இருக்குது. जिन्न का मतलब ही होता है जित ना। ஜின்னினோட அர்த்தமே இருக்குது ஜித் நா. जिनको कोई जीत ही नहीं सकता। அவங்கள யாருமே, அவங்க மேல யாருமே வெற்றியை அடைய முடியாது. तो वो पुरुषार्थ है भगवान भगवती का। இந்த புருஷார்த்தம் யாருதுன்னா பகவான் பகவதி தான் இருக்குது. उनका काम है बच्चों को आगे बढ़ाना। அவங்களோட வேலை இருக்குது குழந்தைகளை முன்னாடி வைக்கிறது. बच्चे समझते हैं सब बुढ़े हो गए। குழந்தைகள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இவங்க வயசாயிடுச்சு இவங்களுக்கு, अब हम विष्णु बन के बैठ जाए। இப்ப நாம தான் விஷ்ணு ஆகி உட்காருவோம், உட்கார்ந்துடலாம். ये नहीं विष्णु विष्णु को आवाहन कर सकेंगे। இவங்க விஷ்ணுவை போய் ஆவானம் அப்படின்னா இன்வைட் பண்ண முடியாது இவங்களால. क्या என்ன, हम विष्णु पार्टी बना लेते हैं நாம விஷ்ணு பார்ட்டிய உருவாக்கிக்கலாம். और अभी माला बना के दिखाते हैं। இப்பவே மாலா இருக்கு இல்லையா, அந்த மாலைய ரெடி பண்ணி காமிப்போம். उनका अहंकार बढ़ जाता है। அவங்களோட அகங்காரம் அதிகமாயிடுது. लेकिन लास्ट में जब रिजल्ट निकलता है ஆனா லாஸ்ட்ல எப்போ ரிசல்ட் அவுட் ஆகுதோ तो क्या होता है? அப்ப என்ன ஆகுது, है? असलियत सामने आ जाती है। உண்மையான விஷயம் என்றது முன்னாடி வந்துடுது.